பேரவை தலைவர் அவர்களே, இந்த மாமன்றம் பல தலைவர்களை பார்த்திருக்கிறது, பல ஆட்சிகளையும் பார்த்திருக்கிறது. இப்போது உங்களுடைய ஆட்சியும் பார்க்கிறது. நூற்றாண்டு பழமையான இந்த கட்டிடத்தை நாம் மதிக்கின்றோம், போற்றுகின்றோம். இந்த அவையிலே நாமும் இடம்பெற்று உரையாற்றியிருக்கின்றோம், உரையாடல்களிலே பங்கேற்றிருக்கிறோம் என்பதெல்லாம் நமக்கு மகிழ்ச்சி. ஆனால் இதே அவையில்தான் நாம் நூற்றாண்டுகளை கடந்தும் அவையை நடத்த வேண்டுமா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. ஒவ்வொரு மாநிலத்திலும் புதிய நவீன வசதிகளுக்கு ஏற்ப புதிய சட்டமன்றங்களை கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது இன்றைய சூழலை கவனத்திலே கொண்டு பல உறுப்பினருடைய மனநிலையும் இதுவாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். வட்ட வடிவிலான ஒரு புதிய சட்டமன்றத்தை கட்டுவது குறித்து ஏன் பரிசீலிக்க கூடாது என்ற ஒரு கேள்வியை கோரிக்கையாக முன்வைக்கின்றேன். அப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுக்கின்ற பொழுது நகரத்துக்கு வெளியே போய்விடாமல் சட்டமன்ற விடுதி அருகிலே இருக்கின்ற காரணத்தினாலே இந்த சட்டமன்றத்துக்கு எதிரே ஒரு பெரிய வளாகம் இருக்கிறது, கார் பார்க்கிங் வசதி இருக்கிறது, அங்கே புதிய சட்டமன்றத்தை கட்டலாம் அல்லது தீவுத்திடலை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். எனவே புதிய சட்டமன்றம் ஒன்றை கட்டுவதை பற்றி நீங்கள் ஆய்வுக்குழுவிலோ அல்லது வேறு எந்த வகையிலோ நீங்கள் ஆலோசிக்க வேண்டும் என்ற இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரம் நான் மீண்டும் சொல்வது, சட்டமன்ற விடுதி இங்கு இருக்கின்ற காரணத்தினாலே இதற்கு அருகிலேயே ஒரு இடத்தை பார்த்து கட்ட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அமைச்சர்கள் தயவு செய்து ஏற்கனவே எங்களுடைய இடத்தை மாற்றியிருக்கிறார்கள், கருத்துக்களுக்கான நேரத்தையும் குறைத்திருக்கிறார்கள். நீங்கள் குறுக்கே பேசினால் என்னுடைய வாய்ப்பு கெட்டு போய்விடும். எனவே நான் பேசி முடித்த பிறகு தயவு செய்து நீங்கள் பதில் தாருங்கள் என்று நான் அன்போடு அமைச்சர் பெருமக்களை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து, இந்த பட்ஜெட்டை பற்றி நான் விரிவாகவே நான் பேச விடைந்தேன். பக்கம் பக்கமாக எழுதி வைத்திருந்தாலும் நேரத்தின் அருமை கருதி உங்களுடைய வேண்டுகோளையும் கருதி பாதிக்கு மேற்பட்ட பக்கங்களை குறைத்து விட்டேன். இந்த நேரத்தில் நேரடியாக ஒரு சில விஷயங்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன், கேட்கவும் கடமைப்பட்டிருக்கின்றேன். நீட் தேர்வுக்கு எதிராக நாம் எல்லாம் ஒற்றை மனநிலையிலே இருக்கின்றோம். ஒரே ஒரு கட்சிக்கு மட்டும் அதிலே மாறுபட்ட கருத்து இருக்கலாம், ஆனால் நாம் எல்லோரும் ஒரே மனநிலையிலே இருக்கின்றோம். இந்த பேரவையில நாம் எல்லோரும் நீட்டுக்கு எதிராக இருக்கின்றோம் என்ற மனநிலை தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிறது. ஆனால் நீட்டுக்கு எதிரான மனநிலையில இந்த ஆட்சியும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நீட் தேர்வுக்கு எதிரான ஒரு பரப்புரையில திராவிடர் கழகம் ஈடுபடுகிறது, முறையான அறிவிப்பு செய்கிறது, காவல்துறையிடம் அதுக்கான அனுமதியை பெறுகிறார்கள். தமிழ்நாடு அரசாங்கத்துடைய நிலைப்பாட்டை வலியுறுத்தி ஒன்றிய அரசுக்கு எதிராக அவர்கள் ஒரு பரப்புரையை ஜனநாயக வழியிலே அமைதி வழியிலே மேற்கொள்கின்ற பொழுது அந்த பரப்புரைக்கு தடை விதித்தது என்ன நியாயம்? பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றிருக்கிறீர்கள், நான் பாராட்டுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன், வாழ்த்துகிறேன். அந்த பெரியார் திடலில சுற்றிலும் போலீஸை குவித்து ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி என்ன நியாயம்? திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள் என்ன தீவிரவாதிகளா? நான் யோசிக்க வேண்டாமா? உங்களுடைய அந்த கருத்தை, நம் எல்லோருடைய கருத்தை தான் அவர்கள் பரப்புரையாக மேற்கொள்கிறார்கள். மாணவர்கள் போராட்டம் நடைபெற்றது, டெல்லியிலே நடைபெற்ற மாணவர்களுடைய போராட்டத்துடைய குறிக்கோள்கள் வேறு, தமிழ்நாட்டில் நடைபெற்ற மாணவர்களுடைய குறிக்கோள்கள் என்பது வேறு. அவர்கள் நீட் தேர்வு குளறுபடிகளுக்கு எதிராக மட்டும்தான் போராடினார்கள். நாமோ நீட் தேர்வு அடியோடு ரத்து செய்யப்பட வேண்டும் என்ற குரலோடு போராடினோம். அவர்கள் கொசுக்களை எதிர்க்கிறார்கள், நாம் சாக்கடையை மூட வேண்டும் என்று சொல்கின்றோம். வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்று சொன்னால் அந்த மாணவர்கள் மீது நாம் நெருக்கடியை கொடுத்து தாக்குதல் நடத்தியது சரியா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. இப்பொழுது தமிழ்நாடு மாணவர் இளைஞர் அமைப்புகளை சேர்ந்தவர்களை சந்தித்தார்கள். சென்னையிலே 4 பேர் பட்டினி போர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உயிருக்கு ஆபத்தான நிலையை இன்று அடைந்திருக்கிறார்கள். நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அருமை சகோதரர் ராஜ்மோகன் அவர்கள் கூட அவர்களை சந்தித்து ஆறுதல் படுத்தியிருக்கிறார். நாம் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், அந்த மாணவர்களுடைய பல கோரிக்கைகள் இருக்கலாம். பட்டினி போரை நடத்தி தமிழ்நாட்டு மக்களை உணர்வை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மனிதாபிமானத்தோடு இதை நாம் அணுக வேண்டும். அவர்கள் ஒரு கோரிக்கையை என்ன சொல்கிறார் என்று சொன்னால், மீண்டும் இதே பேரவையில நீட்டுக்கு எதிரான, நீட்டுக்கு முழுமையாக தமிழ்நாட்டுக்கு விதிவிலக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை நாம் நிறைவேற்றுவோம், அதன் மூலமாக மொத்த இந்தியாவுக்கும் வகுப்பெடுப்போம் என்று சொல்கிறார்கள். ஒரு நியாயமான கோரிக்கை தானே, அதையே இந்த அரசு பரிசீலிக்க கூடாது என்ற அந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக, நான் பேசி முடித்த பிறகு தயவு செய்து என்னுடைய நேரத்தை பறித்து விட வேண்டாம். ஈழத்தமிழர்களை பற்றி இந்த அவையில இந்த பட்ஜெட்டிலே நீங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறீர்கள். ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனைகளுக்கு தாய் தமிழான தமிழ்நாட்டில் இருந்துதான் நாம் அதிகமான ஆதரவை கொடுத்து வருகிறோம். அதுதான் நியாயம். ஒரு வங்காளிக்கு இன்னொரு வங்காளி தான் ஆதரவு கொடுப்பார். மேற்கு வங்கத்துக்கும் பங்களாதேஷுக்கும் இடையில எல்லை கோடுகள், நாடுகள் என்ற அடிப்படையில் மாறுபடலாம், ஆனால் வங்காளிகள் என்ற உணர்வோடு அவர்கள் ஒன்றுபட்டிருக்கிறார்கள். அதே போன்றுதான் ஈழத்தமிழருடைய உணர்வோடு நாம் காலங்காலமாக ஐக்கியப்பட்டு வந்திருக்கின்றோம். இந்த நிலையில சிஏஏ சட்டத்தில ஏன் ஈழத்தமிழர்களுக்கு குடியுரிமை கொடுக்க கூடாது என்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்ப வேண்டும். அந்த அடிப்படையில் 2 விஷயத்தை நான் நம்முடைய இந்த அரசுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஒன்று, ஈழத்தமிழர்களுக்கு சிஏஏ சட்டத்தின் அடிப்படையில் இந்தியாவிலே குடியுரிமை வழங்கப்பட வேண்டும்.
அல்லது அவர்கள் விரும்பக்கூடிய நாடுகளுக்கு செல்ல அவர்கள் அனுமதிக்க வேண்டும். காலம் காலமாக தலைமுறையாக அகதி முகாம்களை வாடி வதங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய அடையாளங்களை, நம்முடைய பிள்ளைகளை, தன்னுடைய மண்ணை பிரிந்து வந்து விட்டோம் என்ற வேதனையிலே தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் உதவாமல் வேறு யார் உதவுவார்? எனவே அதையும் நீங்கள் கனிவோடு பரிசீலிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களை சந்தித்து நான் இடையிலே ஒரு கோரிக்கை கொடுத்தேன். என்ன ஒன்று என்று சொன்னால், புதிதாக இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கும் சமூக மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்கள் பிசிஎம் எனப்படும் சாதி சான்றிதழை வழங்க முடியாது என கடந்த 25/6/26 அன்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நீதியரசர் ஜே.ஆர். சுவாமிநாதன் தலைமையிலான 2 நீதிபதிகள் அமர்வு அரசாணை 31 ரத்து செய்துள்ளது. ஏற்கனவே 2 நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்புக்கும் 31/1/2024 அன்று அன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசில பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறையின் சார்பிலே வெளியிடப்பட்ட அரசாணைக்கும் இது எதிராக இருக்கிறது. இப்பொழுது நான் உங்களை சந்தித்த போது கூட சொன்னீர்கள், நாங்கள் நிச்சயமாக மேல்முறையீடு செய்வோம் என்று. மேல்முறையீடு செய்திருக்கிறீர்கள், தீர்ப்பு காத்திருப்பிலே இருக்கிறது. நான் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்று சொன்னால், தமிழ்நாடு சட்டமன்றத்தில் புதிதாக இஸ்லாத்தை ஏற்பவர்களுக்கும் பிசிஎம் சான்றிதழ் கிடைக்கும் வகையில் உடனடியாக புதிய சட்டத்தை இயற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை நான் முன்வைக்கின்றேன். அதுவரை, இந்த சட்டம் கொண்டு வரும் வரை அரசாணை எண் 31 செல்லும் என்பதையும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அவையை விட்டு வெளியே சென்றிருக்கிறார். அவருடைய கவனத்துக்கும் இதை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை, மேகதாதுவை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். காவிரி பிரச்சனைகளில தொடர்ச்சியாக நாம் போராடி கொண்டிருக்கின்றோம், மொத்த மனநிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் பயனுள்ள மாற்று நடவடிக்கை குறித்து நாம் ஏன் சிந்திக்க கூடாது என்பதை ஏற்கனவே இந்த அவையிலே பதிவு செய்திருக்கின்றேன். பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்கள் முதல்வராக இருந்த போது கிருஷ்ணகிரி மாவட்ட எல்லையில், கர்நாடக எல்லையில ராசிமணனில ஒரு அணையை கட்ட வேண்டும் என்ற முயற்சியை எடுத்தார். ஆனால் அது அப்படியே கிடப்பில் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அணையினால் கர்நாடகாவுக்கும் பாதிப்பில்லை, தமிழ்நாட்டுக்கும் பாதிப்பில்லை. ஏனென்று சொன்னால், அணையின் இடது கரை தமிழ்நாட்டில் உள்ளது, வலது கரை கர்நாடகாவில் உள்ளது. அவரவருக்கு தேவையான தண்ணீரை விருப்பம் போல் எடுத்துக் கொள்ளலாம். ஒரு சுமூகமான ஒரு சூழலும் ஏற்படும். எனவே இது குறித்தும் நம்முடைய அரசு சிந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய தொகுதியான பரங்கிப்பேட்டையில, அதனுடைய கடலோரத்தில் கடலில ஹைட்ரோ கார்பன் கிணறுகளை தோண்டுவதற்கான சில வேலைகளை ஹிந்துஸ்தான் நிறுவனம் செய்து கொண்டிருக்கிறது. இங்கே நம்மாழ்வாரை பற்றி சுட்டிக்காட்டியிருக்கிறீர்கள். இயற்கை வேளாண்மைக்கு பாதுகாப்பு தரும் என்று சொல்லியிருக்கின்றீர்கள். காவிரி டெல்டா மாவட்டத்தை பாதுகாப்போம் என்று சொல்லியிருக்கிறீர்கள். அந்த வகையில அந்த திட்டத்துக்கு கடந்த திமுக அரசில் அனுமதி மறுக்கப்பட்டது. நான் வைக்கக்கூடிய கோரிக்கை, இந்த தாவேக அரசும் அந்த திட்டத்திற்கு அனுமதி மறுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கோரிக்கையாக முன்வைக்கின்றேன்.